வாங்க, இது நெத்திலி கருவாடு போட்டு ஒரு குழம்பு தான். சுத்தம் பண்ணி வாங்கின கருவாடு இது. அதாவது தலையெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, முழு பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வரும். அப்படியே அந்த மூடியோடு அப்படியே மூடி வைங்க. 2 தடவை மூடி வச்சு வதக்குங்க. சூப்பராக கரைஞ்சிரும். கரைஞ்சப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றி வாழைக்காயும் கத்திரிக்காயும் அதில் போட்டுட்டு மசாலா பொடி எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா 4 ஸ்பூன் போட்டு கொதித்ததுக்கு பிறகு கருவாடையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு திறந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.